World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்முடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்ரா பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல சிறப்பம்சம் வாய்ந்த பழமையான கோயில்களை நம்ம யாத்ரா மூலிமா பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட டூரிசமோடைய சிறப்பம்சமே என்னென்னா, நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒவ்வொரு கோயிலும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நாம் இந்த முறை ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது ஆகஸ்ட் முடிஞ்சு நம்ம செப்டம்பரில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வட திவ்ய தேச யாத்திரா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சென்னை பகுதி, மேலும் அரக்கோணம், திருத்தணி, இந்த பகுதிகளில் உள்ள கோயில்கள் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். மேலும் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கிற காளகஸ்தியும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த கோயில்களில் ஏன் வட திவ்ய தேச யாத்திரான்னு நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த வட திவ்ய தேசங்கிறது காஞ்சிபுர மாவட்டத்தில் மட்டும், காஞ்சிபுரத்தில் மட்டும் 13 திவ்ய தேச கோயில்கள் இருக்குது. அப்போ அந்த 13 கோயிலையும் நம்ம பார்த்து பயனடைய போகிறோம். மேலும் ஸ்ரீபுரம் பொற்கோயில், காளகஸ்தி ராகுகேது பரிகார கோயில், காஞ்சிபுரம் திவ்யதேச கோயில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில், திருத்தணி முருகன், சோளிங்கர் நரசிம்மர் கோயில், திருவலங்காடு மாந்தி கோயில், காணிப்பாக்கம் விநாயகர் கோயில், மேலும் சென்னை கோயில்களில் வடபழனி முருகன், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், காளிகாம்பாள் கோயில், திருவேற்காடு கருமாரியம்மன், மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் மற்றும் சில கோயில்கள்லாம் நம்ம இந்த யாத்திராவில் கவர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நிறையா கோயில்கள் இந்த யாத்திராவில் பிளான் பண்ண போகிறோம். இந்த யாத்திரா எவ்வளோ டேஸ் எடுக்க போகுது, எப்போ போக போகிறோம், இதுக்கான கட்டணம் என்ன, இது அத்தனையும் நம்மளோட டூரிசம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த யாத்திராவில் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருவண்ணாமலை கிரிவலமும் போக போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்கள் எல்லாமே இந்த யாத்திராவில் சிறப்பாக கலந்து கொள்ளலாம். ஸோ இந்த யாத்திராவுக்கு நானே உங்கள் கூட ஒவ்வொரு கோயில்கள் பற்றிய வரலாறுகளை எக்ஸ்பிளைன் பண்ணி மிக சிறப்பான முறையில் இந்த யாத்திராவை நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த வட திவ்ய தேச யாத்திரா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிறைய பேர் மாந்தி தோஷத்தால் கஷ்டப்படுவீங்க, அவங்க திருவலங்காடு மாந்தி கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பு. அதே மாதிரி யாரெல்லாம் வாஸ்து தோஷத்தால் கஷ்டப்படுறீங்களோ அவங்களாம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது சிறப்பு. அதனால தான் அந்த கிரிவலத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். மேலும் ராகுகேது தோஷத்தால் கஷ்டப்படுறவங்க காளகஸ்தி ராகுகேது கோயிலுக்கு போகிறது சிறப்பு. யாரெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்ரீபுரம் பொற்கோயில் இருக்கக்கூடிய நாராயணியை வழிபாடு பண்ணுறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, நம்ம ஜாதக ரீதியான அமைப்புகள் இருக்குது. அதை சார்ந்த விவரங்கள்லாம் நம்மளுடைய டூரிசம் கம்பெனிலேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் என்கொயரி பண்ணும்போது அது சம்மந்தமான விவரங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பரிகார யாத்திரான்னு சொல்லலாம், ஒரு ஆன்மீக யாத்திரான்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையும் அது தெரிஞ்சுக்கணும்னு கர்மா இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி யாத்திராக்கள் போக முடியுங்கிற கர்மா இருந்தால் தான் போக முடியும். ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு இதை சொல்லலாம். ஸோ இது செப்டம்பர் மாதத்தில் போக போகிறோம், என்ன டேட்டில் போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த யாத்திராவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.